पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम्। फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ योगानुशासनम्। பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரன் எழுதின யோக விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சுதாகரம் இதில் ரெண்டாவது பாதம் சாதனா பாதம் போயிட்டுருக்கு. சாதனா பாதத்தில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், 31வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த 31வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாவிரதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த மகாவிரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மெல்லாம் ஏதோ ஒரு டைமில், ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு தேசத்தில், ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா சில காரியங்களை நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரங்கராக இருந்தால் கூட நான் சபரிமலைக்கு 48 நாள் மாலை போட்டிருக்கேன், நான் இதை பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஆடி மாதமாக புரட்டாசி மாதம் மாமிசம் சாப்பிட மாட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு சமயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியமம் வச்சுருப்பாங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எந்த நிமித்தம் வந்தாலும் நான் இந்த பார்த்திங்கன்னா யம நியமங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா மகாவிரதம். இதில் யமத்தையா இல்லை நியமத்தையா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியமம் செய்ய வேண்டியது. யமம் பார்த்திங்கன்னா காப்பது விரதம் அப்படின்னு ஔவையார் சொன்னது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை. காப்பது விரதம், செய்யாமல் இருக்கணும், டோன்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த காரியத்தெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாவே நமக்கு ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால் மகாவிரதம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, செய்யக்கூடாதவைகளை எந்த நிமித்தத்தை முன்னிட்டும் செய்யாமல் இருப்பது. 100% செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மகாவிரதம். இப்போ நம்மெல்லாம் இருக்கிறது எதில் அப்படின்னா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விவகாரத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, மகாவிரதம் பண்ண முடியாது. அப்படி விவகாரத்தில் இருந்துட்டு இதை பண்ணினீங்க அப்படின்னா, ஹரிச்சந்திரன் மாதிரியும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அவஸ்தைப்பட்டிருக்காங்க. ரொம்ப டஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாவிரதம் அப்படின்றது. நீங்கள் எங்கேயாவது சமயம் கிடச்சிது அப்படின்னா, ஜைன சுவாமிகள் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் குஜராத் பக்கம் போனீங்கன்னா, மத்திய பிரதேசத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க. குஜராத் போனீங்கன்னா நிறைய தெரியும், நிறைய மடங்கள் ஆசிரமங்கள் இருக்குது, நர்மதா கரையிலையும் இருக்குது. அவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் பக்கத்தில் தங்கி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப டஃபஸ்ட்டு ஜீவனம், படுத்தி எடுத்துருவாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜைன சாதுக்கள் பார்த்திங்கன்னா தன்னை வருத்திக்கிறது பிரதானம் இல்லை, அவங்க வருத்திக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜைன சாதுக்கள், இந்தியாவில் இருக்க ஜைன சாதுக்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஓஷோலா அந்த கம்யூனிட்டி எல்லாமே வைர வியாபாரிகள், சிந்திக்காரங்க தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பார்த்திங்கன்னா சிந்தி பட்டேல் இதில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக ஜைன சாதுக்கள் இருக்காங்க. இந்த ஜைன மதத்தோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 1.25% அவ்வளோதான் இந்தியாவோட பாப்புலேஷனில். ஆனால் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள், எல்லாமே வைர வியாபாரிகள். சூரத்தில், குஜராத்தில் எல்லாமே இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சஸ்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஜைன மத சுவாமி ஆகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு.
எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாக இருக்கிற ஒரு ஜெயின மத சுவாமி கூட எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி ஜீவனத்தை பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 100% அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக 100 பேர் சுற்றி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கணும். 100 பேரை படுத்தி எடுத்துருவாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்துர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின சாதுக்களோடு சேர்ந்து நான் கொஞ்சம் இருந்தேன். ஜெயின சாதுக்கள்னா இப்போ சேர மாட்டாங்க, தூரத்தில் அவங்களோட பக்கத்துலேயே இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு ஆசிரமம் தான் இடம் கொடுத்துருந்துச்சு. எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு இப்போ இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயோ, லைஃப் ஸ்டைல் ரொம்ப டஃப். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்துர் மாதத்தில் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே மிடில் பாத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது. என்னோடய ஆச்சாரியார், என்னோடய குருநாதர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் பாத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்காங்க. புத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில்க்கு பார்த்து தான் சொல்லியிருக்கேன். யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்பனாவசீலஸ்ய யோகோ பவதி துக்கா. எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்மளால் முடிஞ்ச அளவு தான் பண்ண முடியும். இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்களை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படுத்தி எடுத்துருவீங்க. நான் பார்த்துருக்கேன், மற்றவங்களை படுத்தி எடுக்க அப்போ ஹிம்சை வந்துடும் அந்த இடத்துல. நான் ஹிம்சை பண்ண மாட்டேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்கள நிறைய பேரை நான் ஹிம்சை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ காயத்தினாலேயும் வாக்குனாலேயும் மனசுனாலையும் இது பண்ணுறது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஓரளவு மேக்சிமம் எவ்வளோ நம்மளால் முடியுமோ விரதத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். 100% பண்ண முடியலையேன்ற கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும்போதெல்லாம் அதுக்கு தான் தர்மம் வச்சுருக்கு. பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கிட்டே தொடர்ந்து வரும்போது உங்கள்கிட்ட இந்த ஐயோ என்னால் வந்து 100% நம்ம வந்து பண்ண முடியலையேன்ற அந்த கில்ட்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அப்போ சாஸ்திரமே அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களை வச்சதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தர் ஜீவிக்கும் போது ஜீவோ ஜீவஸ்ய போஜனம் ஒரு நியமம் வச்சுருக்கு. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது போஜனம். நான் இப்போ நடந்து போகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியில் இப்போ இனிமேல் வெயில் காலம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் பர்ணசாலையில் ஒரு ஃபேனை போட்டுட்டு வெளியில் தான் படுப்பேன். நான் வெளியில் படுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னா வவ்வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிபட்டு கீழே விழுந்துடும். ஐயோ வவ்வால் கொட்டனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போடாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. நான் ஃபேன் போடாமல் இருந்தேன் அப்படின்னா நான் தூங்க முடியாது, காலைல எழுந்திரிச்சு என்னோடய அனுஷ்டானத்தை பண்ண முடியாது, காலைல ரொம்ப டயர்டாகிடும். அப்போ ஃபேன் போட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, இது வந்து வவ்வால் வந்து விழுந்து செத்து போகுது. மறுநாள் காலையில் பார்க்கும்போது தான் தெரியும், அந்த வெவ்வாலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 100கணக்கான எறும்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜீவோ ஜீவசிய போஜனம், ஜீவன் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது, போஜனமாக இருக்கிறது சைக்கிள். அப்போது இது ஐயோ இது செத்து போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதோட ஆர்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது செத்து போனால் இந்த பாடி தான் வந்து இன்னொரு ஜீவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஜனம் ஆகிடுது. அப்போது நம்ம தெரியாமல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமகா யஜ்யங்கள் மூலமாக என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எந்த காரியத்தையும் மனசால் தெரிஞ்சு ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட் பண்ணக்கூடாது. இந்த உடம்புனாலையும் மனசுனாலையும் இந்த வாக்குனாலையும் யாரையும் எதையும் பண்ணாமல் இருக்கிறது. இதை தான் நம்ம பண்ண முடியும். அப்போ 100% பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம தெரிஞ்சு பண்ணுறது தெரியாமல் பண்ணுறாதுன்னு பிரிச்சுக்குங்க. தெரிஞ்சு எந்த காரியத்தையும் பண்ணாது. இந்த நியமங்களில் இருக்கிற எந்த காரியத்தையும் தெரிஞ்சு பண்ணவே பண்ணாது. எந்த உயிர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளாதீங்க. எந்த உயிர்களையும் தெரிஞ்சு கொள்ளாதீங்க. எந்த வஸ்துக்களையும் நான் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போய் சொல்லாதீங்க. தெரிஞ்சு இன்னொரு பொருளை எடுக்காதீங்க. தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிறர் மனைவியை வந்து பார்க்காதீங்க. தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வந்து சேர்க்காதீங்க. அப்போ தெரியாமல் நிறைய நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நடக்கிறதுக்காக கூடவே கிரகஸ்தர்கள் பஞ்சமகா யஜ்யத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே வர்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சு. இல்லை நான் ஜீவிக்கவே முடியாமல் போயிடுவாங்க, ஜீவிக்கவே முடியாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுக்காதீங்க. எப்போவுமே மிடில் பாத்தை கையில் எடுத்துங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், 31 ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு 32வது ஆரம்பிக்கிறார். 32வது சூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், மேலே வந்து ஒரு அவதாரிக்கா இருக்குது. அதை நியமானு ஆக, நியமான் அப்படின்னா நியமங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அத நியமானு ஆக, நியமங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னது நியமம், என்னது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா,
நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசா. நாமத்தை மட்டும் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் உத்தேசம்னு பேர். இங்கே வந்து பேர் மட்டும்தான் சொல்லும். என்ன பேர் சொல்லுது? நியமம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்ன அப்படின்னு சொல்லுது. சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாயேஸ்வர பிரணிதானானி நியமாக. சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்யாயேஸ்வர பிரணிதானானி நியமாக. பிரித்து சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? சௌச்ச சந்தோஷ தப ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. நியமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நியமங்கள் சொல்லப்படுது. நியமங்கள்னா டூஸ். யமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட்னு பார்த்தோம். இப்போ நியமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூஸ், செய்ய வேண்டியவைகள், அனுஷ்டிக்க வேண்டியவைகள். அப்போ செய்யக்கூடாதவைகள், செய்ய வேண்டியவைகள். எதெல்லாம் செய்யணும் சுவாமி அப்படின்னு கேட்டால் சௌச்சம் பண்ணணும், சுத்தம். சௌச்சம்னா சௌச்சம்ன்றதுக்கு அர்த்தம் பாக்ய சௌச்சம் ஆந்தர சௌச்சம்னு 2ஆக பிரிக்க போகிறோம். உள்ள சுத்தி, வெளியில் சுத்தி, இந்த 2ம் சுத்திகரணம். அதுக்கப்புறம் சந்தோஷம். சந்தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் திருப்தி. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா தபஸு. இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிரகம் பண்ணுறது, மனசையும் இந்திரியங்களையும் நிக்கிரகம் பண்ணுறது. தபஸ் அணுகிற ஏகாதசி விரதம் மாதிரி விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுறது. அப்புறம் சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. சுவாத்தியாயம்னா மோட்ச கிரந்தங்களை அத்தியனம் பண்ணுறது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை அபியாசம் பண்ணுறது. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கருமங்களையும் கரும பலன்களையும் ஈஸ்வரனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் ஈஸ்வர பிரணிதானானின்னு பேர். இவைகள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நியமங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. ஆச்சாரியார் விற்த்திக்காரர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் இந்த சூத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பி எழுதவில்லை. ஏன் எழுதலை? இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாம மாத்திரம் சொல்கிறது தான், சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் உத்தேசம். இதுக்கு அடுத்த சூத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா? ஆமாம் இருக்கேன். ஆமாம் இருக்கு. ஆச்சாரியா சொல்கிறார் பாருங்கள். நாம மாத்திர சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லட்சணங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். ஜென்மஹேத்துன்னு ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போது சொல்கிறார். நியமம்னா என்ன சுவாமி? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்கள். நியமம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒருத்தனை யமத்துக்கே நான் வந்து உங்களுக்கு லட்சணம் ஒன்று சொல்லியிருக்கேன். யமத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணியிருந்தார், சொல்லியிருந்தார். 30வது சூத்திரத்தோட முதல் லைன் சூத்திரக்காரரோடதை பாருங்கள். உங்களுக்கு விற்த்திக்காரரோடதை அஹிம்சாதிபியோ நிஷித்த கர்மபியோ யோகினம் யமயந்தி நிவர்த்தயந்தி இது யமாஹா. ரொம்ப லட்சணம் முக்கியம். யமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஹிம்சாதிபியோ, அஹிம்சை முதலியவைகள் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிஷித்த கர்மபியோ யோகினம். அந்த அஹிம்சா முதலியவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அஹிம்சான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சான்னு மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹிம்சை முதலியவைகளிலிருந்து, ஹிம்சைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுலேருந்து யோகிகளை வந்து பார்த்தீங்கன்னா யமயந்தி கண்ட்ரோல் பண்ணுறது எதுவோ, நிவர்த்தயந்தி அதிலிருந்து அஹிம்சை முதலியவை, இந்த ஹிம்சை முதலியவைகளிலிருந்து நீக்குவது எதுவோ அவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? யமங்கள்னு பேர். அஹிம்சாதிபியோ யமஹா ஒரு லட்சணம் பண்ணிடுங்க. அஹிம்சாதிபியோ யமஹா, அஹிம்சைகள் முதலியவைகள் வந்து யமங்கள். அந்த யமம் என்ன பண்ணுது சுவாமி அப்படின்னா யோகிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகத்தில் யாரெல்லாம் போகிறோமோ அந்த யோகிகளை செய்யக்கூடாத நிஷித்த கர்மங்களிலிருந்து என்ன பண்ணுது? விலக்குகின்றது, கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால் யமங்கள் அப்படின்னு பேர் அதுக்கு. அப்போ நியமங்களுக்கு என்ன லட்சணம் சுவாமி அப்படின்னா முதல்ல நியமங்களுக்கு லட்சணம் சொல்கிறார். இந்த லட்சணம் வியாச பாஷ்யத்தில் இல்லை. அதனால் வியாச பாஷ்யத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் இதில் சொல்லும்போது அதெல்லாத்தையும் கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். நியமங்கள்னா என்ன சுவாமி? ஆச்சாரியர் சொல்கிறார் ஜென்மஹேத்துன்னு. அருமையான லட்சணம் இது. ஜென்மத்துக்கு காரணமாக இருக்கின்றவைகளை. எது ஜென்மத்துக்கு காரணம்? கீதால பாஷ்யம் ஆரம்பிக்கும் போதே உபோத்காத பாஷ்யத்தில் சொல்வார், கர்மணா பத்தியதே ஜந்துக்கு வித்தியாச்ச விமுச்சதே தஸ்மாத் கர்மன குர்வந்தி யதயப்பார தர்ஷனஹா அப்படின்னு இருக்கு. கர்மத்தினால தான் ஜீவன் பந்தப்படுகின்றான். புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம், புண்ணியம் பாப்பம். பாப்பத்தினால வந்து கீழான பிறவி, புண்ணியத்தினால மேலான பிறவி, மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம்.
அப்போ ஜென்மத்துக்கு காரணம்னு எடுத்தா என்ன சொல்லணும் அப்படின்னா கர்மம். நான் சைக்கிள் சடார சக்கரம் சொல்லியிருக்கேன். கர்மத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், கர்மத்துக்கு காரணமாக இருக்கிற காமத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், காமத்துக்கு காரணமாக இருக்கிற சங்கல்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், சங்கல்பத்துக்கு காரணமாக இருக்கிற போக வாசனைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அப்படின்னா வாசனைகள். இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது நம்ம பண்ண சங்கல்பம். இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அந்த சங்கல்பத்தினால் உண்டாகிற காமக்ரோதாதி சிந்தனை. காமக்ரோதாதியிலிருந்து எது உண்டாகுது இந்த கர்மா பண்ணுறோம், புண்ணிய பாப்ப கர்மா. அப்போ கர்மா இந்த ஜென்மத்துக்கு காரணம் எது அப்படின்னா புண்ணிய பாபம் கர்மாசயம்னு சொல்கிறோம்ல. கர்மாசயத்தை இது வந்துடும், கர்மாவும் வந்துடும், கூட ஆசயம்னா வாசனைகளும் வந்துடும். அப்போ மொத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ண புண்ணிய பாப்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்குது. நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்லோகம் சொன்னேன்ல 18வது அத்தியாயத்தில் கீதையில், திரிவித கர்மன பலம், 3 விதமாக கர்மத்துக்கு பலன் இருக்கு. என்னது அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மன பலம். 3 விதமான கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இஷ்ட கர்மா, இஷ்ட பிறவிகளை ஆசைப்பட்டு பண்ணுற புண்ணிய கர்மாக்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ்ட ஜென்மத்தை கொடுக்கறது எது பாப்ப கர்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ரிதமாக இருக்கோ, ரெண்டும் சேர்ந்து இருக்கோ, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலாக இருக்கக்கூடிய மனுஷ ஜென்மங்களை கொடுக்கும். ஆனால் இது வந்து யாருக்கு சுவாமி இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 12 பிரேத்திய 12வது ஆமாம் பவத்தி அத்தியாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் கொச்சித்து அப்படின்னு 2வது லைன் இருக்கு பகவத்கீதையில் 18 அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மன பலம். கர்மத்தோட பலன் இந்த 3 தான். மேலே புண்ணியத்தை பண்ணிட்டு மேலே போகிறது, பாப்பத்தை பண்ணிட்டு கீழே போகிறது, புண்ணிய பாப்பம் சேர்ந்து இருந்தால் மனுஷ ஜென்மத்தை எடுக்கிறது. இது யாருக்கு உண்டாகாது அப்படின்னா பவத்தி அத்தியாகினாம், ரொம்ப முக்கியமானது. தியாகம் செய்யாதவர்களுக்கு, கர்மத்தை தியாகம் செய்யாதவர்களுக்கு என்ன ஆகுது இந்த 3 இதுவும் உண்டாகுது, பலன் உண்டாகுது. அதே நேரத்தில் நது சந்நியாசினாம் கொச்சித்து, கர்மத்தை தியாகம் செய்த சந்நியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மங்கள் சித்திப்பதில்லை அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதை மனசில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கர்மனா பத்தியத்தே ஜந்து, மகாபாரத வச்சனம். கர்மத்தினால்தான் மனிதன் பந்தப்படுறான். சரி, எந்த கர்மா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிய கர்மா. அதுதான் இங்கே ஆச்சாரியர் எழுதுறாரு, ஜென்மஹேத்துன்னு காமிய தர்மாபிகி தர்ம அபிவர்த்திய, காமிய தர்ம அபிவர்த்திய. காமிய தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, காமிய கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, அதுதான் திரும்ப 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 ஆசைப்பட்டு பண்ண 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 நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் சுவாமி? 2 ஸ்டெப்பு போகணும். முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மம். 2வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்த்தாவே இல்லை அப்படின்னு, நான் வெறும் திரஷ்டா அப்படின்னு திரஷ்டால நிற்கிறது, நான் கர்த்தா இல்லைன்னு ஒதுங்கிக்கிறது. அப்போ 2 ஸ்டெப்பு ஒன்று சொல்கிறோம். முதல்ல கர்மப்பல தியாகம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திருவ தியாகம் அப்படின்னு 2 தியாகம் இருக்கு. முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கர்த்தா இல்லைன்னு போக முடியாது, ஸ்டெப்ஸ் போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மயோகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது செய்ய வேண்டியது. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆபாச கர்மான்னு பேர். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம கர்மா பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆசைப்படுற மாதிரியே தெரியும் வெளியில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் ஈஸ்வரார்ப்பணமாக ஒருத்தன் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காமிய கர்மத்தை, காமிய தர்மத்தை பாருங்கள், தர்மம் கர்மம் இருக்குல்ல, 2 ஒரே இது. காமிய தர்ம அபிவர்த்திய, அபிவர்த்தின்றதுக்கு அர்த்தம் மூடி, அதை வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சு. மோக்ஷஹேதௌ நிஷ்காமே, மோக்ஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா மோக்ஷ தர்மத்துக்கு நம்ம முதல் பகவத்கீதையில் 6 அத்தியாயத்தில் 2 விஷயம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா நிஷ்காம கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டா. இதான் உபதேசம். நிஷ்காம கர்மயோகம் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மானுபூதிக்கு ஆத்ம தியானத்தை பண்ண முடியும். அதுதான் சொல்லியிருக்கு.
அப்போ மோட்சத்துக்கு வந்து காரணமாக இருக்கிறது, சாதனமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷ்காமம். அப்போ அந்த நிஷ்காமம் பண்ண என்ன உண்டாகும் சுவாமினா, அந்த காமிய கர்மம் என்ன ஆகிடும், கீழே இறங்கிடும். இந்த காமிய கர்மத்தை மூடி மறைச்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நிஷ்காமிய கர்மம் வருது. காமிய கர்மம் ஜென்மத்துக்கு காரணம், அதே நேரத்தில் நிஷ்காமம் மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிஷ்காமே தர்மே நியமயந்தி. நியமயந்தினா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பிரேரயந்தின்னு அர்த்தம் எடுக்கணும். நம்மளை ஈடுபடுத்துவது எதுவோ, நிஷ்காம கர்மத்தில் நம்மளை ஈடுபடுத்துவது எதுவோ அவைகளுக்கு பேர் தான் நியமாகா அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியமங்களோட தாத்பரியம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நியமங்களோட தாத்பரியம் ரொம்ப இது. நிறைய பேர் அனுஷ்டானம் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க, என்னை சுற்றி நிறைய பேர் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. ஆனால் தாத்பரியம் புரியாமல் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா நம்ம ஏதோ இதில் மிஸ் பண்ணிட்டோம், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், வேற எதையோ பிடிச்சிக்கிட்டோம், நம்ம சாரத்தை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிக்கிட்டோம் நம்ம. அதனால நிறைய பேர் அனுஷ்டானம் பண்ணுறாங்க, ஆனால் அனுஷ்டானம் பண்ணுறது எதுக்காகன்னு தெரியாமல் போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இங்கே ஆச்சாரியா சொல்கிறார், மோட்ச தர்மத்தில் கொண்டு போய் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமத்தில் பிரேரணை பண்ணக்கூடியது தான் இந்த நியமங்கள் அப்படின்னு உங்களை பிரேரயந்தின்னு போட்டார். நியமங்களுக்கு அர்த்தம் பிரேரயந்தி, நியமப்படுத்துறது, நம்மளை வந்து ஆர்டர் பண்ணுறது. நியமம்ன்றதுக்கு அர்த்தம் ஆர்டர் பண்ணுறது. ஆர்டர் பண்ணுறதுன்னா எதில் ஆர்டர் பண்ணுது நம்மளை அப்படின்னா நிஷ்காமத்தில் பிரேரணை பண்ணுது, ஈடுபடுத்துகிறது. அதனால அவைகளுக்கு பேர் நியமங்கள்னு பேர். லட்சணம் ரொம்ப அற்புதமான லட்சணம் இது. இதில் முதல் லட்சணம் என்னது அப்படின்னா சௌச்சம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா நியமத்தில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பேஸே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை சுத்திகரணம் பண்ணுறது. சுத்திகரணம் பண்ணுறது என்னது சௌச்சம். சௌச்சம் என்ன பண்ணுறது, மிருஜலாபியாம். சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் வந்து இஜ்ஜி விட்டு போயிருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இஜ்ஜி விட்டு போயிருக்கு, மிருஜலாபியாம்னு இருக்கணும். மிருஜன் இருக்கு, இஜ்ஜை போட்டு மிருத்து ஜலாபியாம். மிருஜின்றது வந்து மிருத்துன்னு ஆக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா மிருத்துனா மண், நம்ம போடுறமே சோப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிருத்திகாவோட தத்துவம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோப்பாக இருக்கட்டும் இல்லை ஜலமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் வச்சு பண்ணக்கூடிய பாஹ்ய மல நிவர்த்திகி. சம்ஸ்கிருதத்தில் ரெண்டும் சப்தங்கள் விலகி இருக்கு, ஒன்றாக்கிக்குங்க. பாஹ்ய மல நிவர்த்திகி. பாஹ்ய மல நிவர்த்தின்னு அர்த்தம் வெளியில் இருக்கிற அழுக்கை வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி குளிக்கிறது. நம்ம சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க, கிரிவல பாதையில் விரக்தராக இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. விரக்தராக இருக்கிறேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் போக முடியாது, ஸ்மெல் வரும். நான் தான் சொல்லுவேன், நல்லா ப்ரஷ் பண்ண வேண்டியதுன்னு. நீ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கலைன்னா என்னென்னா உனக்கு பிரச்சனையும் இல்லையா, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, பேச முடியல, பக்கத்தில் வர முடியல. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பே நான் போட மாட்டேன், நான் வந்து விரக்தர். சரி, விரக்துனா காட்டில் இருக்க வேண்டியதுன்னு எதுக்கு நாட்டுக்குள்ளார வந்து விவகாரம் பண்ணுறேன்? காட்டில் இருக்க வேண்டியது உனக்கு என்ன வேலை சொசைட்டியில்? அப்போ சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் வர அப்படின்னா எனக்கு நாருதப்பா. பாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வந்தது அப்படின்னா அப்போ வந்து சோப் போட்டு நல்ல மண்ணை போட்டு நல்லா தேய்க்க வேண்டியது. என்ன சௌச்சம் இல்லாமல் உனக்கு எப்படி தாமசத்தில் போயிடுவே? சௌச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேளை குளியலை வந்து பார்த்தீங்கன்னா விடவே விடாதீங்க. 3 வேளை குளியல் அனுஷ்டானமாக இருக்கீங்க அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணும்போது திரிகால சந்தியாவுக்கு திரிகால ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். 3 காலத்தில் அனுஷ்டானம் பண்ணுறோன்னா 3 காலத்துலேயும் குளிச்சுட்டு உட்காரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகணும், கம்மியாகும். இந்த காமக்ரோதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரஜோகுணத்தோடது, தமோ குணத்தோடது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணணும் அப்படின்னா பச்சை தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா 3 காலம் தலையில் ஊற்றுறோம் அப்படின்னா சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கும், அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் மெயின். அதுக்கப்புறம் அழுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா தமோ குணமாயிடும். தமோ குணம் ஆக 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 அதனால தான் நான் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாதபுரமெல்லாம், சாமி நான் ரோட்டில் இருந்துக்கிறேன், சாமி ரோட்டில் இருந்துக்கிறேன், ரோட்டில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நாளில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கான முன்னாடி காலத்தில் நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நர்மதா கரையிலலாம், நம்ம கங்கா கரை நர்மதா கரையிலலாம் நாங்கள் இருக்கும்போது நித்தியம் நினச்ச போது குளிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ எங்கே தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது, திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா சாதுக்கள் குளிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ சாதுக்கள் குளிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா 10 நாளில் வந்து என்ன பண்ணுவான், வந்து உட்காருவான், கிரிவல பாதையில் வந்து உட்காருவான் சாது. வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக குளிக்கிறது நின்று போயிடும்.
தண்ணி எப்போவாது கிடைக்கும், எப்போவாது குளிப்பான். அப்போ என்ன ஆகும், மெதுவாக பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகும். பித்த நாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பித்த நாடி அதிகமாக வேலை செய்ய உங்களுக்கு அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும் குளிக்கலைன்னா. ஒன்று நாடி, பித்த நாடி. பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போக 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 உங்களுக்கு 2 காரியம் பண்ணும். ஒன்று சஞ்சலத்தை கொண்டு போய்விடும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தூங்க வச்சிடும். இந்த 2 காரியம் பண்ணும். இந்த தமோ குணம் என்ன பண்ணுன்னு கேட்டால், அழுக்கு சேர வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரம் அழுக்காகும், அப்புறம் பாடி அழுக்காகும். இதெல்லாம் அழுக்காக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தாமசத்தில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு நல்ல சிந்தனையே வராமல் போயிடும். தூங்கிக்கிட்டே இருக்கலாம், ஆலசியமாக இருக்கலாம். இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குருநாதரோட தீட்சையும் இல்லாமல், உபதேசமும் இல்லாமல் நிறைய பேர் அழுக்கு சாமிகளாக நிறைய பேர் இருக்காங்க. அழுக்கு சாமி வேற எதுவும் இல்லை. துணியை வஸ்திரத்தை துவைச்சி போட மாட்டான், தன்னை டெய்லி காலையில் சாயந்தரம் குளிக்க மாட்டான். அப்போ அனுஷ்டானம் பண்ணுறதுல அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த புத்தியும் வராது. உட்காந்து நமசிவாய மந்திரம் சொல்லணும்னு தோணாது. அப்போ முதல் காரியம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்தோன்னு சொல்லுவேன் என்னென்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் 2 காலத்தில் ஸ்நானம் பண்ணினா மட்டும்தான் அவனுக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அவனுக்கு அனுஷ்டானம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திக்கும். முடிஞ்சா 3 வாட்டி இல்லைனா 2 வாட்டி ஸ்நானம் பண்ணியே ஆகணும். அதனால் பாஹ்ய சௌச்சம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பாஹ்ய மல நிவர்த்தி, வெளியில் இருக்கக்கூடிய மலங்களை அழுக்குகளை நீக்குவதற்காக. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் உள்ளே இருக்கிற மலம் எது சுவாமி அப்படின்னா காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்லக்கூடிய அகக்ஷத்திருக்கள். 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகக்ஷத்திருக்கள் உள்ளே இருக்காங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை மலங்களை நாசம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் எக்ஸலண்டான ஒரு இது சொல்றாரு. மைத்ரியாதி பாவனையா அந்தர் அசூயாதி மல நிவர்த்தின்னு போட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா மைத்ரியாதி பாவனையா. மைத்ரியாதினா என்ன அர்த்தம்? மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷாயாம். மைத்ரி பாவம், மைத்ரி கருணாபாவம். மைத்ரி பாவம் என்ன பண்ணணும்? மைத்ரி கருணா முதித்தம் உபேக்ஷாயாம் சுகதுக்க புண்ணியானாம் பாவநாதக சித்த பிரசாதனம். வச்சிருக்கா? சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம்னா என்ன அர்த்தம்னா மலமற்ற நிலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம்னு பேர், பிரசன்னம்னு பேர். பிரசன்னமாக இருக்கும் மனசு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல காமக்ரோதாதிகள் இல்லாமல் இருந்தாதான் மனசு பிரசன்னமாக அழுக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம பிரசாதம் சொல்கிறோம்ல, பிரசாதம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஷதல்ரூன்னு ஒரு தாத்து, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷரணின்னு அர்த்தம். அது வந்து உள்ளே இருக்கிற காமக்ரோதங்கள்லாம் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெதுவாக லூஸ் ஆக்கிவிட்டு அது என்ன பண்ணும்? நாசம் பண்ணிடுவாங்க. ஷதல்ரூ வந்து பார்த்தீங்கன்னா தாத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷரண கதி அவசாதனம். லாஸ்ட்டில் வந்து மனசில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். மனசு தெளிந்து போய் அழுக்கு இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் பிரசாதம்னு பேர். நம்ம பகவானோட பிரசாதத்தை எடுத்து பூசிக்கிறோமே, அது என்ன பண்ணுது தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் நான் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த சுவாமிகிட்ட போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்பூர ஆரத்தியை வந்து பார்த்தீங்கன்னா மங்கள நீராஞ்சனத்தை எடுத்து கண்ணில் நல்லா ஒத்திக்கிட்டோன்னே எனக்கு கண்ணில் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமசிக்கு இது போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த சுவாமியோட மங்கள நீராஞ்சனத்தை எடுத்து வச்சோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் ஒத்துக்கிட்ட மாத்திரத்துலேயே எனக்கு ஒரு டார்ச் அடிச்ச மாதிரி பிரைட் ஆகிடும், கண்ணெல்லாம் பிரைட் ஆகிடும். அந்த விபூத்தியை எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கிறது, சுவாமியோட குங்குமத்தை எடுத்து நான் பூசிக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பிரசன்னத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தமானது இல்லாமல் வந்து பிரசன்னம் வந்துடும் உங்களுக்கு. பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தமே சித்தத்தை தெளிவுபடுத்தக்கூடியது எதுவோ, கிளியர் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் தான் பிரசாதம். அப்போ பிரசன்னம் அப்படின்னு பேர். இது எப்படி நடக்கும் சுவாமி அப்படின்னா மைத்திரி பாவம் யார்கிட்ட வைக்கணும்? நல்ல புண்ணியா சுகிகளாக இருப்பாங்க நிறைய பேர், பாப்பிகள்ல சுகிகளாக இருப்பாங்க. அந்த சுகமாக இருக்கிறவங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மித்திரபாவம் பண்ணணும். அவங்கள்ட்ட முறைச்சிக்கிட்டுலாம் போகக்கூடாது. சந்தோஷமாக இருக்காங்கல்ல. இன்னைக்கு காலையில் ஒரு பாப்பா பார்த்தேன், டெய்லி 2 நாள் பார்க்குறேன். ஆனால் 6th 7th படிக்குன்னு நினைக்கிறேன். கையல் மாதிரி சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன போஸ் கொடுத்துட்டு நிற்கிது தெரியுங்களா? ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுது. பார்த்தோன்னே அது ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிது. அது பாட்டுக்கு தெய்வீகமாக இருக்குது பார்க்குறதுக்கே. குட்டி பொண்ணு, நல்ல பொண்ணு, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு போய் பேசணும் போல இருக்கு அதுக்கிட்ட. நான் இன்னைக்கு பார்த்தேன், நேற்று பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன். ஆஹா, நாளைக்கு பார்த்தா நின்று பேசணும். என்னம்மா என்ன இருக்க, சௌக்கியமாக இருக்கேன்னு கேட்கணும். அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுகிகளாக இருக்காங்களோ
அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மித்திரபாவம் பண்ணணும். என்ன மித்திரபாவம் பண்ணுறதுனால என்ன வரும்? அவங்களோட சுகம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிச்சா? இப்போ எனக்கு பாருங்களேன், அந்த பொண்ணை நினச்சோன்னே என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இப்போ எனக்கு சுகம் கிடைக்குது. அந்த சுகத்தை பார்க்கும்போது எனக்கு சுகம் கிடைக்குது. மைத்ரி, கருணா, கருணாவை நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நித்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க. அந்த அம்மா 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, மக்கு ஸ்டூடெண்ட். 3ஆம் கிளாஸில் ஃபெயிலியர் 3 வருஷம். அப்போ நான் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க. பாவம், ஒன்றுமே தெரியலங்க, ஒன்றுமே தெரியல. என்ன என்ன அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க. நான் தான் நினச்சி பார்த்தேன், இந்த அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க? ஹஸ்பண்ட் இல்லை, யாரும் இல்லை, கூலி வேலைக்கு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிட்டு இருக்கு. ஐயோ பாவம் இல்லை, இது எவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னொரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பேதளிச்சு, அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க, சின்ன சின்ன கை குழந்தையா இருக்குது. இந்த அம்மாவுக்கு புத்தியே இல்லை, சுத்தமாக புத்தியே இல்லை, ஆஃப் மைண்டு. ஐயோ என்னடா அது, என்ன பண்ணுறது இதுங்களா? ஊரில் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட ஜென்மங்களாக நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருணாபாவம் வரணும். நான் ஏற்கனவே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஐயோ பாவம் இல்லை அப்படின்னு போயிட்டீங்கன்னா கில்ட்டி வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் கருணா பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்லோகம் வந்து ஒரு பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்லுது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. என்ன பண்ணுறாரு, பிரம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்க வராங்க. அவரோட 3 பசங்க யார் அப்படின்னா மனுஷங்க, தேவர்கள், அசுரர்கள். 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாட்ட வந்து பிரம்மாட்ட வந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்டோன்னே அப்பா வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாரு, தா 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 அப்படின்ட்டார். தா தா தா, என்னப்பா இது தா தா தான்றாரு. 3 தா 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 அப்படின்ட்டார். தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவன் யார்கிட்ட என்னென்ன குறை இருக்கோ அதை பிடிச்சிப்பான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காமனாக பேசுகிறேன்ல, காமனாக பேசும்போது நம்ம ஸ்டூடெண்ட்டாக ஒரு 60-70 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், 50 பேர் இருக்குன்னு வச்சுங்க. பகவத்கீதையில் ஒரு 80 பேர் இருக்கும். நான் ஓப்பனாக பேசும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தோணும், சாமி நம்மளை தான் சொல்கிறாரோ, சாமி நம்மளை தான் சொல்கிறாரோ, எப்படி இவருக்கு தெரியும், நம்ம பண்ண தப்பு எப்படி தெரியும்? எங்களுக்கு எங்கள் ஆச்சாரியர்கிட்ட படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம், தப்பு பண்ணிட்டு வந்து கிளாஸில் உட்காந்துருப்போம். சாமி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பார். நமக்கு பகீர்னு அப்படியே இந்த வயிறு வந்து நெஞ்சுக்கு வந்துடும் நமக்கு. ஐயோ நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சோம், யாரு நம்மளை பற்றி போட்டு கொடுத்தான்னு தெரியலையோ, சாமிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் மனுஷங்க 3 பேர் போனோன்னே தா தா தான்னு சொன்னோன்னே தன்னோட குறைய வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நிறைய போகிகளாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸு, பாட்டு எல்லாம் ஒரே பார்ட்டின்னு இருக்கும். அதனால் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தாஃபார் தமம் பண்ண சொல்கிறார். தாஃபார் தமம் அப்படின்னு இந்திரியங்களை நிகிரகம் பண்ண சொல்கிறார் அப்பா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அப்பா அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. இந்திரிய நிகிரகம் பண்ணணும், தமம் பண்ணணும்னு. அடுத்து அசுரர்கள் பார்த்தாங்க, ஐயோ நம்ம அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது, நம்ம தான் எல்லாத்தையும் போகிற வரவனெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, ஹர்ட் பண்ணுறது தான் வேலை, ஹிம்சை பண்ணுறது தான் வேலை. அப்போது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, தயா பண்ணணும்னு சொல்கிறார் அப்படின்ட்டு அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தாஃபார் தயான்னு எடுத்துக்கிட்டாங்க. தயான்னு எடுத்துக்கிட்டு தயா பண்ணணும்னு அப்பா உபதேசம் பண்ணுறாருன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது மனுஷங்க போனாங்க. மனுஷங்கள்கிட்ட நேச்சராக இருக்கிற குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுரர்கள்ட்ட ஹிம்சை பண்ணுறது நேச்சர், தேவர்கள்ட்ட போகம் பண்ணுறது நேச்சர். நம்ம மனுஷங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சனாக இருக்கிறது, கஞ்சூஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனோட நேச்சர். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ண சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 3 தா இருக்குது. அப்போ ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 தாவையும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும், தமம் பண்ணணும், 2வது தயா பண்ணணும், 3வது வந்து தானம் பண்ணணும். என் கூட ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அச்சோ நாயை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம பண்ணுவோம்ல, போகும்போது தான் ஐயோ பாவம்
இப்படி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா தயா பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் தானம் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த தயா வந்து என்ன ஆகிடும், உங்களுக்குள்ளார வந்து ட்ராப்பாக ஸ்டோர் ஆகி உங்கள்கிட்ட கில்ட்டி கான்சியஸ்னஸை கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலலாம் ஐயோ பாப்பம் அப்படின்னு நீங்கள் ஒரு க்ஷணம் எங்கேயாவது இறக்கப்பட்டீங்க அப்படின்னா, இறக்க குணம் உங்கள்கிட்ட உண்டாச்சுன்னா, கருணாப்பட்டீங்கன்னா, இமீடியட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்றாவது அவங்க துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்குற மாதிரி எதையாவது ஒன்று தானம் பண்ணிடுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக பண்ணணும்னு முடியாது. நம்மளால் முடிஞ்சது ஏதோ தானம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, அந்த இடத்துல மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ்னஸ் வராது. அப்போ வந்து என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருணைப்பட்டவங்கள் இடத்துல என்ன பண்ணணும், தயா பண்ணணும். யார்? துக்கிதானாம் தயா கருணா. ரெண்டாவது பாவனை. துக்கப்பட்டவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயா பண்ணணும். எப்படியாவது ஒரு 4 வார்த்தையாவது நின்று அப்படி தான் இருக்கும். யாருக்கும் அப்படி தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நிறைய பேர் புலம்புவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்படி தான் இருக்கும், கஷ்டப்படாதீங்க, எல்லாத்துக்கும் பாருங்கள், உலகத்துலலாம் பாருங்கள், எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க, எல்லாரும் வந்து நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, உலகத்தில் எல்லாம் கஷ்டம்தான், பிறந்தாவே கஷ்டம்தான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச 4 நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்திட்டு வந்தீங்கன்னா அது போதும். அப்போ எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து துக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது 2வது பாவம். 3வது துக்கிதானாம் கருணா, சுகி துக்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய ஆத்மாக்கள்கிட்ட என்ன இருக்கணும், முதித்த பாவம். முதித்த பாவம்னு என்ன அர்த்தம், புண்ணியாத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தெருவில் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் வந்து வைத்தியத்துக்கு போகிறவர் வருவார், சுவாமி அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நின்று பேசவே இல்லை. வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்தில் தான் இருப்பார். வருஷத்துக்கு என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை பேச வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஆனால் நித்தியம் பார்ப்போம், நித்தியம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசன்னமாக போயிடுறாரு. இதே மாதிரி நல்லவங்கன்னு யாரெல்லாம் நமக்கு தெரியுதோ, நல்லவங்கன்னு என்ன அர்த்தம், புண்ணிய கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, நல்லது பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்னத்தா இருக்கணும். மூஞ்சியை திருப்பிட்டு போவான் நிறைய பேர். என் பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார், பக்கத்து காம்பவுண்டில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் 2 பேர்த்த சாதுக்களை பார்த்தாவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே எரியும். அப்படி என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நானும் 5-6 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு எங்களை பார்த்தாவே இப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு போவார். என்னப்பா ஆச்சு, ஏன் நாங்கள் வந்து அவரை பார்த்து, ஏன்னா அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சனிக்கிழமை நல்லா ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுறார், நித்திய அனுஷ்டானம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கார். நாங்கள் ஸ்நேகமாக இருப்போம், நாங்கள் பார்த்தா அவர் பார்த்தா சிரிப்பா எல்லாம் பண்ணுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் போவார். அப்போ என்னென்னா அப்படி பண்ணக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, புண்ணியாத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசன்னமாக 2 பேரும் நடந்துக்கணும். உறவு கொண்டாடணும்னு இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்காமல் இருக்கணும். இது வந்து பேர முதித்த பாவம் அப்படின்னு பேர். முதித்த பாவம் யார் இடத்துல, புண்ணியாத்மாக்கள் இடத்துல. அதுக்கப்புறம் அப்புண்ணியாத்மான்னு என்ன அர்த்தம், பாப்பி. நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ப கர்ம பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான். அப்போ அவனை பார்த்தும் பார்க்காம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உபேக்ஷா பண்ணிட்டு போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான மருந்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் ரொம்ப முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த முக்கியமாக இந்த 4 நீங்கள் பண்ண மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு நல்லா கிளியர் ஆகும். சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நல்லபடியாக சந்தோஷம் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனச்சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். இதை கவனம் கொடுங்க. இந்த 4 கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க நான் சொன்னது. அப்போ மைத்திரியாதி பாவனையா, மைத்ரி முதலிய பாவனைகள் மூலமா அந்தர் அசூயாதி, உள்ளுக்குள்ளோர் இருக்கக்கூடிய அசூயான் இருக்கிறதுல, அசூயான என்ன அர்த்தம், பொறாமை, ஜலஸ் இருக்குல்ல, அந்த ஜலஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்விடும். இந்த ஜலஸ் முதலிய பொறாமை நிறைய கெட்ட குணங்கள் இருக்குல்ல, என்னது இருக்கு, காம குரோத லோப மோக மத மாத்சரிய. இந்த மாத்சரியத்துக்கு பேர் தான் பொறாமைன்னு பேரு, அசூயான்னு பேரு. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது, காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, லோபம் இருக்குது, மதம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்கிறாரு, சுவாமி நான் இதை வாங்கியிருக்கேன், ஐயோ சூப்பர் ஜி, நல்லா இருக்குது, எனக்கு மித்திரபாவம் இருக்குது. அவர்கிட்ட மித்திரபாவம் இருக்கிறதுனால அவர் நல்ல கார் ஒன்று வாங்கியிருக்காரு அப்படின்னா எனக்கு என்ன தோணும், ஜலஸ் வராது.
என் ஃப்ரெண்டு வாங்கிட்டாயா, நல்ல கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு. இதே என் ஃப்ரெண்டாக இல்லாமல் இருந்தாருன்னா அவன் என்ன இவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு பொறாமை வந்துடும் உங்களுக்கு. அப்போ நல்லா இருக்கிறவங்கள்ட்டெல்லாம், சுகியாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் மித்திரபாவம் பண்ணணும். அப்போ வந்து அவங்க மேலே நமக்கு ஜலஸ் வராது. ஆயிடுச்சா? அதே மாதிரி கருணா பட்டிங்கன்னா அவங்க இடத்துல கோபம் வராது. கோபம் வராதுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போ ஓரமா போய் நில்லு, அவனே ஏற்கனவே நொந்து போய் வைப்பான். நொந்து போய் இருக்கிறவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கவங்கள மிரட்டி உருட்டி நீங்கள் இது பண்ணீங்கன்னா குரோதம். அதே நீங்கள் கருணாவை அப்ளை பண்ணீங்கன்னா குரோதம் என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். அப்படிதான் இருப்பாங்க. பாவம் இல்லை, ஒருத்தன் வந்து சர்வைவலுக்கே கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒழுக்கத்தெல்லாம் பெருசாக வந்து மாறலாம் எதிர்பார்க்க முடியாது. பாவம் அவன். அப்போ அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறது தான் நம்மளோட கருணை படணும் முடிய. நீ இங்கே போயா அங்கே போயா நீச்சனே அது இது அப்படின்னு அவனை திட்டினீங்க அப்படின்னா அவன் ஒன்றும் ஆக மாட்டான். உங்கள் மனசில் குரோத பாவம் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருணா பட்டிங்கன்னா குரோதம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் பிரசன்னமாக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், துவேஷம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உபேட்சா பண்ணீங்கன்னா துவேஷம் இல்லாமல் போயிடும். காமக்ரோதம் தான் பிரதானம். அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக தான் இந்த மைத்திரியாதி பாவனைகள். உள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற அழுக்குகளை எல்லாத்தையும் என்னது அசூயாதி மன நிவர்த்தி, பொறாமை முதலிய ஜலஸ் முதலிய அழுக்குகளை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுது. ஆயிடுச்சா? அப்போ சுத்தம் 2 விதம். நான் சொன்னேன் என்னோட பாட்டி இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, பாட்டிக்கு தெரியவே தெரில. எங்கள் அம்மா அப்படி இல்லை. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சௌச்சம்ங்க, ரொம்ப சௌச்சம். வீட்டுக்கு போனாவே எரிச்சலாக இருக்குது. சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்து நாங்களும் 5-6 பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 2 பெண்களும் பசங்களும் இருந்தால் வீடு எப்படி இருக்குன்றீங்க. வீடெல்லாம் அவ்வளோதான், நம்ம சொர்க்கம்தான் வீடுன்றது. இதே பாட்டி வீட்டுக்கு போனால் மிலிட்ரி ரூல்ஸ். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடாத அதை தொடாத, இது மடி அது மடி, மடியாவது மண்ணாங்கட்டியாவது. எங்களுக்கெல்லாம் போக மாட்டேன், பாட்டி வீட்டுக்கு போக மாட்டோம். இப்போ என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான தாத்பரியம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அஹிம்சா டு சர்வாத்ம பாவம். அஹிம்சா டு சர்வாத்ம பாவம். சத்தியம் பேசுறது எதுக்காக? சத்தியம் விவகார சத்தியத்திலிருந்து பாரமார்த்திக சத்தியத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் லைஃப்பில். இப்போ நியமத்தோட சௌச்சத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சௌச்சம் எதை கொடுக்கும் நமக்கு? நிஷ்காமியத்தை கொடுக்கும். அப்போ நிஷ்காமிய கர்மத்தில் கொண்டுட்டு போகிறது தான் இந்த நியமங்கள். இந்த சௌச்சம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ண 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 என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அழுக்குகள் நீங்கிறது மட்டும் இல்லை, மனசில் இருக்கிற அழுக்கு நீங்கணும். பாஹ்யத்தில் பண்ணுற சௌச்சம் ஆந்தர சௌச்சத்துக்கு காரணமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சௌச்சம் இல்லை, அது ஜலத்திலேயே எப்போவுமே இருக்குது. 24 மணி நேரம் ஜலத்திலேயே இருக்குது. சோப்பு போட வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. அப்போ அது பெரிய புண்ணியாத்மாவாயிரும்ல உங்களுக்கு. அப்போ நீங்கள் 4 வேளை குளிச்சுக்கிட்டு உள்ள சுத்தமே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, தாத்பரியம் புரியாமல் இருந்தீங்கன்னா உங்களை காட்டிலும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பருங்க, அதுக்கு மோட்சம் கிடச்சிது சீக்கிரம். அப்போ அதனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆந்தர சௌச்சத்துக்கு தான் இந்த பாஹ்ய சௌச்சம் காரணமாக ஆகும். முக்கியமாக சாஸ்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர்கள் எல்லாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் சுத்தப்படுத்த 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 உங்களுக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு கிருணா உண்டாகும், ஒரு வெறுப்பு உண்டாகும் இந்த தேகத்து மேலே. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த உடம்புல. தேய்க்க 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் சாண்டல்வுட் சோப்பு போட்டாலும் திரும்ப 2 மணி நேரத்தில் வந்து இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. நானும் வருஷக்கணக்காக போட்ட சோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சோப்புக்கு, ஆனால் ஆக மாட்டேங்குது. அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியை இந்த தேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட மாட்டேங்குது. தேகம் விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன் நித்திய சுத்தம், இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா சதா அசுத்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சௌச்சம் பண்ண 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 நமக்கு இந்த தேகத்து மேலே ஒரு வெறுப்பு வர வேண்டும், வைராக்கியம் வரணும். இதுதான் தாத்பரியம். ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னு 3வது சொல்லுது. சந்தோஷம்னா என்ன சுவாமி? ரொம்ப முக்கியமான இது இந்த சந்தோஷம். யதா லாப பரிதுஷ்டிகி. யதா லாப பரிதுஷ்டிகி. யதா லாபம்ன்றதுக்கு அர்த்தம் சந்தோஷம் வந்து இல்லையா? முதல் சௌச்சம், ஆமாம். 2வது சந்தோஷம்.
ரெண்டாவது சந்தோஷம். யதாலாப பரித்துஷ்டினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உங்க கர்மத்துல என்ன இருக்கோ அதுதாங்க கிடைக்கும். நான் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். என்னன்னா, எல்லாம் உடம்புல எண்ணெயை தடவிக்கிட்டு உளுந்து புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அதனை சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கர்மத்துல என்ன இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். கூடவும் கிடைக்காது, அதிகமாகவும் கிடைக்காது. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பகவான் கொடுக்கறத எது கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா பரம திருப்தியா இருக்கிற அந்த திருப்தி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், யாரிடத்துலலாம் அந்த திருப்தி இருக்கோ அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப சந்தோஷம்ன்றது பார்த்தீங்கன்னா திருப்தியை முன்னிட்டு உண்டாகக்கூடிய பலன்தான் சந்தோஷம். எது கிடைக்குதோ அதுல பார்த்தீங்கன்னா திருப்தி அடைதல். ஆச்சாரிய சொல்லிட்டார் பரித்துஷ்டின்னு பேர். பரித்துஷ்டின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான சந்தோஷம். போதும் சுவாமி, போதும், எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்க போதும் அப்படின்னு இருக்கிறது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் எதை குறிக்கிறது தெரியுங்களா, மனசை பார்த்தீங்கன்னா சஞ்சலத்திலிருந்து நீக்கிறதுக்காக தான் இந்த திருப்தி சொல்லுது, சந்தோஷத்தை சொல்லுது. சந்தோஷம் திருப்தி ரெண்டுத்தையும் வேற வேறன்னு சொல்லாதீங்க. சந்தோஷம்ன்றது லட்சியம், அதை அடையிறதுக்கான சாதனம் எது அப்படின்னா திருப்தி. ரைட் சார், ரெண்டு ஒன்று வச்சு காரண காரிய பாவம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னா காய சோஷனம். காய சோஷனம்னா காயத்தை பார்த்தீங்கன்னா வாட்டுதல்னு அர்த்தம். காயத்தை பார்த்தீங்கன்னா உங்க தேகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டி எடுக்கிறதுக்கு பேரு காய சோஷனம்னு பேர். உலர்த்துதல், சோஷனம்ன்றதுக்கு அர்த்தம் உலர்த்துதல். சந்தாபே அப்படின்னு ஒரு தாத்து, சந்தாபேன்னு தபஸ் சந்தாபேன்னு ஒரு தாத்து, தப சந்தாபே டு ஃப்ரைன்னு அர்த்தம். அந்த தாத்துல இருந்து தபஸ்ன்ற சப்தம் செய்யப்படுது. அதுக்கு அர்த்தமே இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் என்ன தெரியுங்களா, நான் சொல்லுவேன். இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கத்திரிக்காவை என்ன பண்ணுறோம், ஜலத்தில் தானே போடுவோம், கலர் மாறிடுன்றதுக்காக ஜலத்தில் போடுவோம். அப்புறம் ஃப்ரை பேனை வச்சு ஆயில் விட்டு ஜீராவை போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுவோம், ஜீராவை போட்டு தாளித்து இந்த கத்திரிக்காவை அப்படியே ஈரப்பசையோடு இருக்கிற கத்திரிக்காயை எடுத்து அதுக்குள்ளே அந்த ஃப்ரை பேனில் போட்ட உடனே என்ன ஆகும், சட 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 சடன்னு தெரிக்குமா உங்களுக்கு. இதான் இதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். சிம்பிள். கத்திரிக்காவை டீப் ஃப்ரை பண்ண எப்படி ஆகும் அப்படின்னா, அந்த டீப் ஃப்ரை பண்ண கத்திரிக்காயில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் போயிடும். அப்போ அந்த ஈரப்பசை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நல்லா கொதிக்கிற கடாயில் போடும்போது எப்படி சத்தம் வருதோ அதே மாதிரி இந்த இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா விஷய போகங்களை கொடுத்து 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 இதில் எல்லாம் ஈரப்பசையாக இருக்குது, பசை இருக்குது, ஈரப்பசை. சிமி சேச்சி, உங்களுக்கு நான் பாட்டுக்கு கலோக்கியெல்லாம் தமிழ் பேசிக்கிட்டே போகிறேன். ஈரப்பசைனா தெரியுதா உங்களுக்கு? மனசில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பசை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஆயில் கண்டென்ட்டோடு சேரும்போது அந்த ஹாட்டு ஃப்ரை பேனில் சட சட சடன்னு தெரிக்கும் பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த இந்திரியத்துக்கு இப்போ ஏகாதசி விரதம் வரப்போதா, யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இல்லையோ அவங்க ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருந்து பாருங்கள். முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியுங்களா, முதல் சிம்டம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால், முதல் சிம்டம் ஹெட் ஏக் வரும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல அப்படின்னா முதல்ல தலைவலிக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாமிட் சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா படுத்து தூங்கி போயிடலாமான்னு தோணும். அதுக்கு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, இதை பண்ணுறதுக்கு பேசாமல் சாப்பிட்றலாமேன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வேளை விட்டு ரெண்டாவது வேளை சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஏன்னா அக்செப்ட் பண்ணாது தபஸ். அப்போ 3 வாட்டி 4 வாட்டி நீங்கள் அந்த ஏகாதசி விரதத்தை இருந்துட்டிங்கன்னா செட் ஆகிடும், உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்போ முதல்ல இந்திரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை கொடுக்கலையோ அந்த இந்திரியம் தர்ணா பண்ண ஆரம்பிக்கும். எந்த இந்திரியத்துக்கு நீங்கள் எதை கொடுக்கலனாலும் அந்த இந்திரியம் பார்த்தீங்கன்னா தர்ணா பண்ண ஆரம்பிக்கும். நது சித்தசிய லாலனம் விவேச்சுலாமன் சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா, எனக்கு சாமி எனக்கு எந்த சென்சாருக்கும் ப்ராப்ளமே இல்லை சாமி. ஆமாம், வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்து கொயிட்டாக்கி வச்சுருக்கீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்டால் ஐஸ்கிரீமு, சாக்லேட் கேட்டால் சாக்லேட், எல்லாம் கொடுத்துக்கிட்டே வாங்க. அது ரொம்ப ஆனந்தமாக அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் கூட வரும்.
எப்போ நீங்க ஐஸ்கிரீம் தரமாட்டேன் சாக்லேட் தரமாட்டேன்னு சொல்லுங்க, ஊரை கூட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதது காரியத்தெல்லாம் ரோட்டில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். காலை கையை உதச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு ஏதாவது பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அது கேட்குறதெல்லாம் டைம் 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 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா குவைட்டாக இருக்கு. ஒரு வேலை கொடுக்காம பாருங்க, அப்போ அது என்ன பண்ணுன்னு பாருங்க. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தர்ணா பண்ண ஆரம்பிக்கும், அடம் பிடிக்கும், எனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கும். அப்புறம் மெதுவாக குவைட் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் வந்துன்ற என்ன அர்த்தம்னா காய சோஷனம்ன்றதுக்கு அர்த்தம். காயம்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் இதை எல்லாத்தையும் வாட்டுதல்னு அர்த்தம். டு ஃப்ரை, நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. கத்திரிக்காய் மாதிரி டீப் ஃப்ரை ஆனோன்னு என்ன ஆயிடும்? சத்தம் நின்று போயிடும். மெதுவா அந்த சத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஈரப்பசை எல்லாம் கத்திரிக்காயில் இருக்கிற ஈரப்பசை போனோன்னு சத்தமே இல்லாமல் எப்படி கத்திரிக்காய் இருக்குமோ அது மாதிரி நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ தபஸை பண்ணி தான் சத்தம் இல்லாமல் ஆக்கணும். கொடுத்து சத்தம் இல்லாமல் ஆக்குனீங்கன்னா அதை அடக்கிறது இல்லை. புரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்றார், ததுக்தம் யோகி யாக்ஞவல்கியே. யோகி யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஸ்மிருதி. அது ரெஃபரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமாக. பெரியவங்கெல்லாம் அதை வந்து சொல்லுவாங்க, யோகத்துக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் அங்கேருந்து எடுக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, விதினோக்தேன மார்கேன, விதினா உக்தேன மார்கேன. சாஸ்திரத்தில் எந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கோ, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள் இருக்கு. மனுஸ்மிருதியில் 11வது அத்தியாயம், அதில் பிராயஷ்சித்தத்துக்கான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வருது. எந்தெந்த கர்மா பண்ணிட்டு என்னென்ன பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு. அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் வந்து அதை பிராயஷ்சித்தமாக இல்லாமல் முமுட்சுக்கள் என்ன பண்ணுறாங்க, தபஸா பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய தபஸுக்கான விரதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இங்கே சொல்கிறார், விதினோக்தேன மார்கேன, சாஸ்திர விதியால் சொல்லப்பட்ட மார்க்கப்படி, கிருச்சிர சாந்திராயணாதிபிகி, கிருச்சிர விரதங்கள் அப்படின்னு பேர். விரதங்களுக்கு பேர் என்ன பேர்? கிருச்சிர அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். கிருச்சிர சப்தம் எதை குறிக்கும்? துக்கத்தை கொடுக்கும். விரதம்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நேற்று ஒரு சாமி வந்தார். வந்து 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பரிச்சயமானவர், நல்ல சாமி, இப்போ தான் புதுசாக வந்திருக்கார். பாவம் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் வந்து அவருக்கு ப்ராக்டிஸ் இல்லை, தபஸ் அது இதெல்லாம் ப்ராக்டிஸ் இல்லை. அவர் வந்து என்கிட்ட வந்து, சாமி ஒரு மன்னிச்சுங்க சாமி, இந்த கிரிவலம் டெய்லி கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டார். நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சாதுத்துவம் மெதுவாக வந்துருச்சு அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் 1 மாதம் தான் ஆகுது அவர் இந்த சாமி, இந்த செப்பல் போட்டுக்கிட்டு தான் நான் கிரிவலம் பண்ணுறேன். செப்பல் போட்டுட்டு தான் சாதுக்கள் வந்து செப்பல் போட்டு கிரிவலம் பண்ண மாட்டோம், நாங்கள் பிரதட்சணம் பண்ண மாட்டோம். கல் இல்லாமல் குத்து சாமி. ஆமாம், கல் குத்தாமல் வந்து கிரிவலம் பண்ண, கல் குத்தாமல் என்ன பண்ணோம்? சண்டைக்கு போயிட்டு சட்டை கிளியாத சண்டைக்கு போயிட்டு சண்டையில் கிளியாத சட்டை இருக்கா சாமி? யுத்தத்துக்கு போயிட்டு எனக்கு வந்து பிளேட்லாம் பட்டுருச்சு, ரத்த காயம் வருது. ஆமாம், யுத்தம் போனால் பிளேடு தான் படும், கத்தி படும், அடிப்படும், எல்லாம் நடக்கும். அப்போ தபஸ்ன்னு ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா அந்த தபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காயம் என்ன ஆகும்? முள்ளு குத்தும், கல் குத்தும். மெதுவாக 14 கிலோமீட்டர் சுற்றி வந்தீங்கன்னா மூட்டு வலிக்கும், நைட்டு படுத்தா உடம்பு முறிக்கும், எல்லாம் நடக்க தான் செய்யும். அப்போ தபஸ்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமே இது நடக்க தான் செய்யும். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாருங்கள், வசதியானவங்க ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, நான் காட்டினேன் பாருங்கள். அவர் எவ்வளோ வசதியாக இருக்கிறவர் பாருங்கள். அவர் பார்த்தாவே தெரியுது, ரொம்ப ரிச்சாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாக்ஸ் மட்டும், செப்பல் போட முடியல, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாக்ஸை மாட்டிக்கிட்டு அவர் கிரிவலம் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் சின்ன குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் பாருங்கள் அப்படின்னு அவர்கிட்ட நான் காட்டினா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் இல்லாமையே கிரிவலம் பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்களுக்கும் கல் குத்தும்ல, உங்களுக்கும் கல் குத்தும்ல. அப்போ வந்து கல் குத்துக்கு பயந்துக்கிட்டு செப்பல் போட்டு போனீங்கன்னா அப்போ மெதுவாக என்ன பண்ணுங்க, தபஸ்னால தான் ஆத்மபோதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோகம், மங்களாச்சரணம் ஸ்லோகம் எழுதும் போதே சொல்கிறார், தபோபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீத்தராகினாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தபஸ் பண்ணதான் க்ஷீண பாப்பங்கள் எல்லாமே க்ஷீணமாகும். என்ன பாப்பம் சுவாமி அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்க போக வாசனைகள். இந்த போகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, காமக்ரோதமாக இந்த சென்ஸ் ஆர்கன்ஸில் தங்கி போய் கிடக்குது. அதுக்கு தேவையானதை கொடுக்காம அதை கஷ்டப்படுத்துறது மூலமாக அதுக்கு சுகம் கொடுக்காம நம்ம தடுத்து நிப்பாட்டும் போது அந்த போக வாசனைகள்
தீர்ந்து போகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அது கேட்டதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அடம்பிடிக்கும். அது அப்புறம் குவைட் ஆகிடும். அதுலேருந்து எந்த தொந்தரவும் உங்களுக்கு வரவே வராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்க்யம் இதில் சொல்லுது, கிருச்சிர சாந்திராயனாதிபிகி. கிருச்சிர விரதங்கள் அப்படின்னு பேர். கஷ்டப்படுத்தக்கூடிய விரதங்கள் கஷ்டம்தான். ஆனால் எப்படிப்பட்டது? சாந்திராயனாதிபிகி அப்படின்னா கிருச்சிர சாந்திராயணம்னு பேர். அதுக்கு பேர். சாந்திராயணத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாந்த பணம் இருக்கு, அப்புறம் பிராஜாபத்திய விரதம் இருக்கு, அதுக்கப்புறம் சாந்திராயணத்திலே 5 வெரைட்டி சாந்திராயணம் இருக்கு. இது மாதிரி அநேக வெரைட்டியாக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் பாஷி கிளாஸில் சொன்னேன்ல உங்களுக்கு, சாந்திராயணத்தோட விரதத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சாந்த பணம்னு ஒரு மகா சாந்த பணம்னு ஒரு இது இருக்கு, 7 நாள் விரதம். ஆமாம் சாந்த பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் விரதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாபதி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் விரதம். அதுக்கப்புறம் சாந்திராயண விரதங்கள் எல்லாமே 1 மாத விரதம். எங்கள் சாதுக்கள் எல்லாமே இருப்பாங்க. நம்ம பிரபோதா கூட அப்பப்போ இருந்தார், இப்போ இருக்கிறான்னு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், நிறைய எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. தப்த கிருச்சிரம், மகா கிருச்சிரம், அது மாதிரிலாம் விரதங்கள் இருக்குது. 12 நாள் சாப்பிடாம ஃபுல் எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்த கிருச்சிரம்னு பேர். தகிக்கும். தப்த கிருச்சிரம்னா என்ன இருக்கும்? உடம்பு தொட்டு பார்த்தீங்கன்னா 102 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் சங்கல்ப பூர்வமாக பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபுட்டு கிடைக்கல, என்னைக்காவது நானே சாப்பிடாம வச்சு நான் இன்னைக்கு எனக்கு புத்தி மனசே இல்லைச்சு நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொன்னால் உடம்புல டெம்பரேச்சரே தெரியாது, ஒன்றும் இல்லை, கிளியராக இருக்கும், நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம். இதே நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நான் விரதம் இருக்கேன்னு பண்ணி பாருங்க, படுத்தி எடுத்துருவோம் உங்களை. அப்போ வைதிகத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. மனுஸ்மிருதியில் வந்து நான் பார்த்துருக்கேன், நான் 2 நாள் 3 நாள்லாம் கூட சாப்பிடாம இருப்பேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. விரதம்னு சங்கல்பம் பண்ணிட்டா முதல் நாளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் உண்டாயிரும் உடம்புல. ஏதோ ஒரு பிரக்ரியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த வைதிக சம்ஸ்காரத்துக்கு இருக்கு. அதனால தான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, விதினோக்தேன மார்கேனன்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்பட்ட விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். என்ன கணக்குனே தெரில. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 நாள் 25 கவலம் சாப்பிடு, 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 22 கவலம் சாப்பிடு, 2வது 3 நாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25, 22, 27 கவலம் சாப்பிடு 3வது நாள். 3 நாள். என்னையா கணக்கு இது? எவையா கண்டுபிடிச்சான் அப்படின்னு நமக்கு இருக்கும். பெரியவங்க ரிஷிகள் மனு சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நமக்கு அப்பா. அப்போ வந்து புத்தி இல்லாமையா அவர் பண்ணுவார். நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்த லாஸ்ட்டு ஒரு 3 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங், பிராஜாபத்திய விரதம்னு பேர். இதுக்கு பேர் மொத்தம் 12 நாள். 3 நாள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 நாள் நான் கவலை மாற்றி கூட சொல்கிறேன், நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம முதல் 3 நாள் 22 கவலம், இன்னொரு 3 நாள் 25 கவலம், இன்னொரு 3 நாள் 27 32 நினைக்கிறேன். ஒரு 32 கவலம் இருக்கு. 32 நம்ம சாப்பிடும் போது நினைப்போம், அடப்பாமே இந்த விரதம் என்னது, சாப்பிட்டே கொள்ளுது, சாப்பிட வச்சு கொள்ளுதே அப்படின்னு. சாப்பிட முடியாது நம்மளால. நம்ம அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் நம்மளாம் ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கவலம் சாப்பிட்டாவே பெரிய விஷயம் நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். 15 கவலம் தான் நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் 32 கவலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை சைஸ் 32 கவலத்தை, உப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, சப்புன்னு இருக்கும். எடுத்து அதை உள்ள சுவாமி பேரை சொல்லி ஸ்வாகா, ஓம் நம சிவாய ஸ்வாகா, ஓம் கிருஷ்ணாய ஸ்வாகா, ஓம் கோவிந்தாய ஸ்வாகா அப்படின்னு உள்ள விட்டா 4-5 கவலத்துக்கு மேலே வந்து சிக்கிக்கும். த்ரோட்டில் போய் மாட்டிக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குத்தி 5 கவலத்துக்கு மேலே 32 கவலம் வரைக்கும் போகணும். நானும் நொந்து போயிருக்கேன். நான்லாம் அரை மணி நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட முடியாது. முதல் முறை யாராவது இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சாமி விரதம்னு சொன்னீங்க, சாப்பிட்றீங்க, சாப்பிட்றது ஒரு விரதமான் இருக்கும். என்ன கணக்கு இது? 27, 32, 25 கவனம் வச்சிருக்கேன் அப்படின்னு. கடைசி ஒரு 3 நாள் இருக்கும் பாருங்க, ஃபுல் ஃபாஸ்டிங்கு. ஐயோ, எப்படி தேவத்துவம் மாதிரி இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலனமும் இருக்காது. உங்களுக்கு இம்பல்ஸே ரைஸ் ஆகாதுச்சு. நீங்கள் இதை என்னைக்காவது வந்து நான் விதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் விதியை நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் விதியை நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. நீங்கள் என்னைக்காவது சமயம் இருக்கும்போது இந்த பிராஜாபத்திய விரதத்தை இருந்து பாருங்க. கடைசி 3 நாள் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க, எனக்கு மனசு இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துடும்.
எந்த விஷயத்திலையுமே இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் ரைஸே ஆகாது. இதை பண்ணணும், இதை செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது மாதிரி எந்த விஷய சிந்தனையும் சஞ்சலங்களும் எதுவுமே இல்லாம ஒரு மனசை நீங்க பார்க்கணும்னா அந்த பிராஜாபத்திய விரதத்துல பார்க்க முடியும். 3 நாள் சாப்பிடாம இருப்பீங்க, லாஸ்ட் 3 நாள். ஆனா ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அற்புதமான விரதம் அது, பிராஜாபத்திய விரதம். அதுக்கப்புறம் மகா சாந்தபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இருக்கு. மகா சாந்தபனம் அப்படின்னு அதுவும் வந்து 7 நாள் விரதம், ரொம்ப சின்ன விரதம், 7 நாள் விரதம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விதி இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் உபவாசமாக இருக்கும், 6 நாள் சாப்பிட்றதா இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ண சாந்திராயணத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை சாந்திராயணம் வேணும்? முதல்ல பாலசாந்திராயணம் இருந்து பாருங்க. பாலசாந்திராயணம் அப்படின்னா எந்த சாந்திராயண விரதம் இருக்கும்போதும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திதி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கக்கூடாது. ஒரு காலண்டரை பார்த்தீங்க அப்படின்னா சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 திதி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஒரே திதியில் ஒரே நாளில் 2 திதி வந்துடும், ஒரு திதி க்ஷயமாக இருக்கும். 30 திதி இருக்கிற மாதிரியான திதி லோப்பமாகாத ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த மாதத்தை இந்த விரதங்கள்லாம் எப்போ சுவாமி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருச்சிர சாந்திராயண விரதங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் குளிர்காலம் மழை காலத்தில் எடுத்துங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரத அனுஷ்டானம் வந்து பாதியை இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகும் உங்களுக்கு. அதனால ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே, ஜூலைக்கு மேலே அந்த சாத்துர் மாத விரதம், இந்த தட்சிணாயன காலம் இருக்குல்ல, தேவர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து புண்ணியகர்மாத்தெல்லாம் என்ன முடியும் அதெல்லாம் பண்ணிடலாம். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் திதி க்ஷயமாகாத மாதத்தை எடுத்துக்கிறது. 30 திதி கரெக்டாக இருக்கணும். அந்த மாதத்தை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலசாந்திராயணத்தை முதல்ல இருந்து பாருங்க. பாலசாந்திராயணம் குழந்தைங்க இருக்கிற சாந்திராயணம். பாலசாந்திராயணம் என்ன பண்ணும்? 240 கவலம். கவலம்ன்றதுக்கு அர்த்தம் நாட்டுக்கோழி முட்டை சைஸ். கையில் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டினீங்கன்னா உங்கள் கைப்பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும், உள்ளுக்குள்ளார ஃபுட்டு வரணும். அந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தாளிப்பு போடக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது, மசாலா இருக்கக்கூடாது, புளி இருக்கக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? சக்கரை பொங்கல் பண்ணிக்கலாம், கல்கண்டு பொங்கல் பண்ணிக்கலாம், நெய் போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல், தயிர் சாதம், மோர் சாதம், பருப்பு சாதம். உப்பு போடக்கூடாது, முக்கியமானது. உப்பெல்லாம் போடக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது. இதை இனிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ நாட்டு சக்கரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 30 கவலத்தை வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். 30 நாளில் 240 கவலம் வரணும். ஒரு நாளைக்கு 10 கவலம் இருக்கலாம், இன்னொரு நாளைக்கு 20 கவலம் இருக்கலாம், இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கவலம் சாப்பிடலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டப்படி பசிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் சாப்பிட்ணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தியானிக்க சமயத்தில் ஒரு 12 மணி போல் நாங்கள் சாப்பிடுவோம். சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆஃபர் பண்ண ஃபுட்டு மட்டும்தான் விரத காலத்தில் சாப்பிடணும். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நைவேத்தியத்தோட ஃபுட்டை வந்து ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவலத்தை, எத்தனை கவலம் சாப்பிட போகிறோமோ அத்தனை கவலத்தை தனியாக வச்சுட்டு, மீதி கவலத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஃபுட்டை வந்து காக்கைக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இதையும் ஈஸ்வரனோட நாமத்தை சொல்லி 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 சுவாகா சுவாகா சுவாகான்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு கவலத்தையும் உள்ள விடுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 240 கவலம் கணக்கு. இதுக்கு பேர் பாலசாந்திராயணம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யதிசாந்திராயணம்னு 2வது வெரைட்டி. இந்த யதிசாந்திராயணத்தை தான் நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர், வியாசர் முதலிய மகரிஷிகள் எல்லாம் நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனுஷ்டானம் பண்ணினாங்கன்னு மனுஸ்மிருதி சொல்லுது. நித்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன யதிசாந்திராயண சுவாமி அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 கவலம், ஒரு நாளைக்கு 8 கவலம், 30 நாளைக்கு 3/8 24, 240 கவலம் வந்துடும். அப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாலசாந்திராயணத்தில் என்ன இருக்குது? ஒரு நாளைக்கு 10 கவலம் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு 6 கவலம் சாப்பிடலான்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யதிசாந்திராயணத்தில் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா நித்தியம், நமக்கு சாய்ஸ் எதுவுமே இல்லை. நித்தியம் 8 கவலம் 8 கவலம் 8 கவலம் மட்டும்தான் சாப்பிடணும். இந்த யதிசாந்திராயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரியவங்கள்லாம் இருந்திருக்காங்க. உங்களுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியர் ஆகுங்க. மனசு இதெல்லாம் இருந்து பார்க்கணும், இதெல்லாம் தபஸெல்லாம் இருந்து பார்க்கணும், என்ன மனசு என்ன மாதிரிலாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 3வது சாந்திராயணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலசாந்திராயணம், யதிசாந்திராயணம்.
அதுக்கப்புறம் யவசாந்திராயணம் அப்படின்னு 3வது. யவ அப்படின்னா தானியம், தானியத்துக்கு பேர் யவ. கோதுமை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கோதுமை எப்படி இருக்கும், சென்டரில் வந்து உப்பி இருக்கும், அதுக்கப்புறம் 2 கார்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அப்படி தானே இருக்கும் தானியம், இப்படி தானே இருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசையில் ஆரம்பிக்கிறது, அடுத்த அமாவாசையில் கம்ப்ளீட் பண்ணுறது. அமாவாசையில் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0, எந்த ஃபுட்டும் சாப்பிடாம ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அதுக்காக விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு முந்தின நாள் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, மறுநாள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஒரு லைட்டாக ஆக்கணும். லைட் ஆக்கிட்டு அந்த அமாவாசை திதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்துடணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் திதி பிரதமா 1 கவலம், த்விதீயா 2 கவலம், திருத்தீயா 3 கவலம், சதுர்த்தி 4 கவலம், பஞ்சமி 5 கவலம் அப்படின்னு மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகி பௌர்ணமி வரும்போது 15 கவலம் சென்டருக்கு வந்துடும். திரும்ப பௌர்ணமியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கம்மியாக ஆரம்பிக்கும். பிரதமா, த்விதீயா, திருத்தீயா ஒவ்வொரு கவலமாக கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்த அமாவாசைக்கு வரும்போது 0ல் வந்து முடிச்சிடும். அப்போ 0 to 0 வந்து பார்த்தீங்கன்னா கவலங்கள் சாப்பிடும்போது 1 கவலம், 2 கவலம், 3 கவலம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யவசாந்திராயணம்னு பேர். நாங்கள் பொதுவாக வந்து இதை 3ஆவதாக இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். யவசாந்திராயணத்தை பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். முதல் 8 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடைசி 8 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நவமிக்கு அப்புறம், முதல்ல நவமிக்கு அப்புறம் அடுத்த நவமி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா இப்படி ஏறி இறங்கும். 8 கவலம் கிடச்சிருச்சுன்னா பாடி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்பிலிகா சாந்திராயணம் அப்படின்னு அடுத்தது. பிப்பிலிகா சாந்திராயணம். பிப்பிலிகா சாந்திராயணம்னு அர்த்தம் எறும்பு. பிப்பிலிக்கான எறும்புன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். எறும்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நம்ம கட்டை எறும்பு இருக்குல்ல, நம்ம கட்டை எறும்பு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அந்த கட்டை எறும்பு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், பேக்கில் ஒன்று இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கனெக்ஷனுக்கு மட்டும் ஒரு ஒயர் போன மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும், மெல்லிடையா. ஆமாம், ஸ்திரீகளை வந்து சொல்லுவோம்ல 0 சைஸ், அது மாதிரி 0 சைஸ் இருக்கிற மாதிரி எறும்புக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், அது மாதிரி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி டு பௌர்ணமி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கும். பௌர்ணமியில் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிப்பீங்க, ஜேன்னு ஆரம்பிப்பீங்க. 15 கவலம் ஆரம்பிக்கும் போதே நல்லா சாப்பிட்டு ஆரம்பிப்பீங்க. அப்புறம் 15 கவலம் பௌர்ணமி, அப்புறம் மறுநாள்லேருந்து 14, 13, 12 அப்படியே கம்மியாகி என்னாகும், அமாவாசைக்கு வரும்போது 0க்கு வந்துடும். அமாவாசை சென்டரில் மேலேருந்து கீழே இறங்கி கிராஃப் 0க்கு வந்து திரும்ப 0லேருந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1, 2, 3, 4, 5ன்னு இன்க்ரீஸ் ஆகி பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கவலத்தில் பௌர்ணமியில் முடிப்பீங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர், பிப்பிலிகா சாந்திராயணம்னு பேர். இதை மேக்ஸிமம் மற்ற ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கு பிறகு இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கவலம் நார்மலுங்க. என்னோட அனுபவத்தில் சொல்கிறது, 8 கவலம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான்லாம் வந்து 8 கவலம் சாப்பிட்டுலாம் வந்து விவகாரம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ஜப அனுஷ்டானங்கள் பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஜப அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்க முடியும். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, இப்போ என்னால் இருக்க முடியாது. கிளாஸ் எடுத்தேன்னா எனர்ஜி அதிகமாக தேவைப்படும், இருக்க முடியாது. அப்போ எந்த விவகாரங்களும் இல்லாமல் இந்த பிப்பிலிகா சாந்திராயணத்தை பண்ணும்போது எந்த விவகாரமும் இருக்கக்கூடாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக 15லேருந்து அஷ்டமி வரும்போது 8 கவலம் வந்துடும். கம்மியாகி 15, 14, 13, 12, 11, 10, 10, 9, 8 கவலம் வந்தோடனே அது வரைக்கும் உங்கள் பாடி நல்லா இருக்கும். இந்த அதிகம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த 8 கவலத்திலேருந்து கம்மியாகும். 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. அமாவாசைக்கு 0 ஆகிடும். இந்த கீழே 8 அஷ்டமியிலேருந்து 8 கவலம் கீழே இறங்க ஆரம்பித்து 0க்கு வந்து திரும்ப 8 கவலத்துக்கு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு அடுத்த அஷ்டமியில் 8 வரும். அப்போ இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா ஒரு வேலி மாதிரி கீழே இறங்கும். இந்த வேலி மாதிரி கீழே இறங்குற அந்த சமயத்தில் இருக்கிற 15 நாள் 16 நாள் நம்ம சொல்லுவோம். அந்த 16 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது, உங்களால் தூங்க முடியாது. தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு வந்து தூங்கணும்ல, முக்கியமாக தூங்கணும்ல.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கவலம் 6 கவலம் போச்சு அப்படின்னா பாடியில் தூக்கம் இருக்காது. 24 மணி நேரம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப்பில் இருக்க முடியும். 24 மணி நேரம் வேக்கப்பில் இருக்கிற இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ மனசு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பதறும், என்னடா இது. அப்போ 2-3 வாட்டி இந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்க 24 மணி நேரம் பிரசன்னமாக இருக்க முடியுமானா பிரசன்னமாக இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கப் ஸ்டேட்டில் பிரசன்னமாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகா கிருச்சிரம் தப்த கிருச்சிரம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி 12 நாள் விரதங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி முதல் 3 நாள் படுத்தி எடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து இருக்கிறோம்ல, நம்ம அம்பாளுக்கு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் விரதம் இருக்கிறவங்களாம் இருக்காங்களே, நம்ம இது நம்ம கவரி நவராத்திரியில் இருக்கும்ல, நவராத்திரியில் 9 நாள் இருக்கும்ல. அப்போ யாரும் இருக்கீங்களா நவராத்திரியில் 9 நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங்லாம் யாராவது இருந்துருக்கீங்களா? இப்போ அடுத்த முறை ஆரம்பிங்க. நவராத்திரி வரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா இருந்து பாருங்கள். முதல் 3 நாள் மட்டும் தாங்க சிரமமாக இருக்கும். இந்த 3 நாளுக்கு மேலே ஒரு வைபவம் ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த சரீரத்துலையும் மனசுலையும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையிலலாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பிரசன்னத்தை கொடுக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவைட் ஆகிட்டு வந்து வெறுப்பில் இருக்காது. ஒரு 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 அந்த ஆஸ்பீசியஸான ஒரு புத்தி வந்துடும், ஒரு பூர்ணத்தன்மை வரும் மனசுக்கு. இந்த விரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக நம்ம பண்ண நமக்கு வந்து பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். அதனால இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு, கிருச்சிர சாந்திராயனாதிபிகி, கிருச்சிர சாந்திராயன முதலிய விரதங்களை எல்லாத்தையும் இருக்கிறது. இது என்ன பண்ணும்? ஷரீர சோஷனம் பிராகு. ஷரீர சோஷனம்னா என்ன சுவாமி? யாராவது கேட்பாங்க, எதுக்கு சுவாமி இந்த லென்த்தான விரதங்கள்லாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுது. இந்த விரதங்களோட தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட் இருக்குல்ல, இந்த சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் என்னெல்லாம் ஆகுது முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு சர்ம மாம்ச ருதிர அஸ்தி மஜ்ஜா அப்படின்னு வந்து வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகிட்டே இருக்குது. எத்தனை தத்துவங்கள் ஆகுது? சப்த தாத்துக்களாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல மேலே இருக்க ஸ்கின்னு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்கின்னுக்கு பேர், மேலே இருக்க ஸ்கின்னுக்கு பேர் தொக்கு, அதுக்கு கீழே இருக்க ஸ்கின்னுக்கு பேர் சர்மம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு சர்ம மாமிசம் ஃப்ளஷ்ஷு. இந்த மாமிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு ருதிரம். அந்த பிளட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாவா, நிறைய அந்த வெசல்ஸ்லாம் வந்து போகுது இல்லை, பிளட்டெல்லாம் இது பண்ணிட்டு போகிற வெசல்ஸ், நாடிகள், நரம்புகள் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு. அந்த எலும்புக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இது மாதிரி என்ன இருக்கும், நம்ம இது மாதிரி அமர்தாஞ்சன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்கு பேர் மஜ்ஜான்னு பேர். இந்த மஜ்ஜை வரைக்கும், அந்த மஜ்ஜாவோலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம எண்ணங்கள் வரும்போது அதுதான் வந்து வீரியமாக சேகரமாகிறது, அஷ்டம தாத்து அப்படின்னு பேர். அப்போ மஜ்ஜா வரைக்கும் இருக்கிற 7 தாத்துக்களையும் சுத்தப்படுத்தணும், 8வது தாத்துவையும் சுத்தப்படுத்தணும். அப்படின்னா இந்த 1 மாத விரதங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்பு ஹீட் ஆகும் பாருங்க, அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து கொதிக்கும், அப்படியே தகிக்கும். அப்படியே பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு தகிக்கும் அந்த பாடி. அந்த தகிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற 7 தாத்துக்களையும் 8வது தாத்துவையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடியது. அதனால தான் இங்கே சொல்லியிருக்க ஷரீர சோஷனம் பிராகு. அந்த ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 தாத்துக்களை 8 தாத்துக்களை என்ன பண்ணும் அப்புறம் சோஷனம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் என்ன பண்ண ஃப்ரை பண்ணிடும், சோஷனம் பண்ணும், எல்லாத்தையும் வாடி வதங்கி போக வச்சிடும். ஆகுகு தபசா தப உத்தமம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தபசக தப உத்தமம். இதுதான் தபஸ்லேயே உயர்ந்த தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இதெல்லாம் போவேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதசி விரதத்தை இருந்துட்டு போங்க. சாதகன் ஏகாதசி விரதம் இல்லை அப்படின்னா அவன் சாதகன் இல்லை. சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 வாட்டி பகவானுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும். ப்ராக்டிஸ் ஆகும், மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் சொல்கிறத பெரியது. அப்போ தபஸ்லேயே பெரிய தபஸ்ன்றது கிருச்சிர சாந்திராயணி தபஸ் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கரையில் போயிட்டுருக்கேன், தபஸ்க்காக போயிருக்கேன். மணிநாகேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான இடம்.
மணிநாகேஸ்வர். நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாகினின்னு பேர். ஒரு வடக்கு திசை நோக்கி நர்மதா வந்து போயிட்டு இருக்க இடம். எப்பவுமே உத்தரவாகினி ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல ஆசிரமம் மணிநாகேஸ்வர்னு நான் போய் சேர்ந்தோன்னே சன்னியாசிகளுக்கான ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார்னர் ரூம் கிடச்சிது மாடியில். அந்த ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நர்மதா அம்மா அப்படியே ஒரு பிறை மாதிரி போவாங்க. ஃபுல் விஷன் நமக்கு கிடைக்கும். இந்த பக்கம் எண்டு வரைக்கும் பார்க்கலாம், இந்த பக்கம் எண்டு வரைக்கும் பார்க்கலாம். ஒரு பிறையாக போகும். நம்ம உட்காந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண 2 போனோடனே 2வது நாள் வந்து 3வது நாள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சாந்திராயண விரதத்தை. அந்த ஆசிரமத்தோட மடாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சாதனானந்த கிரி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 வயசு இருக்கும். நல்லா வேதாந்தம் படித்தவர். ஹரித்வாரில் சாதனா சதன் ஒரு ஆசிரமம், ஃபேமஸான ஆசிரமம். அங்கே சாதனா வேதாந்தம் படித்தவர். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், முதல்ல நான் சாந்திராயண விரதம் இருக்கேன் அப்படின்னு. அவருக்கு யாருக்கும் தெரியல. நான் பாட்டுக்கு மௌனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா அந்த சுவாமி வரதே இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது அவங்க சொல்லிட்டாங்க சுவாமி வந்து விரதத்தில் இருக்காரு அப்படின்னு. அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம் பண்ணுவாங்கச்சு. ஒரே ஃபீஸ்ட் தான். நல்ல சாப்பாடு கிடைக்கும். விதவிதமாக சமைப்பாங்க. ரிச்சாக சமைப்பாங்க எல்லாமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது சாது வந்து இவ்வளோ நல்லா ரிச்சாக போயிட்டு இருக்கு, சாமி சாப்பிடாம இருக்காரு சாத்துர் மாசத்துல. அப்புறம் சுவாமி என்னை கூப்பிட்டு சாமி என்ன பண்ணுறீங்க, என்ன விரதம் இருக்கீங்க, சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு. சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே கெட்டான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். சாது எப்படி கெட்டு போவான், சாப்பிட்டே கெட்டு போவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே கெட்டு போகிற இடத்துல நீ எப்போ சாப்பிடாம இருக்க, சாப்பிடணும்ப்பா சன்னியாசினா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. சரி என்ன விரதம் இருக்க, சாந்திராயண விரதம் இருக்க சுவாமி. சாந்திராயண விரதம்னு சொன்னோன்னு அவருக்கு அப்படியே ஆடி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதான் 85 வயசு அவருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப சீக்கிரமாகவே சன்னியாசம் வாங்கிட்டேன் சாமி. 20 வயசில் என்னோட 60 வருஷ காலம் சுவாமி என்னோடது சன்னியாச ஜீவனம். நான் புக்கில் தான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கிருச்சிர சாந்திராயணம்னு சக்கர பாஷ்யத்துலலாம் கூட இது இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தபஸ்னாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிருச்சிர சாந்திராயணாதி விரதம் அப்படின்னு எழுதிடுவாங்க. நான் இது வரைக்கும் அது படித்து தான் சாமி இருக்கேன். நான் ஹரித்வாரில் இருந்தபோது கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாதுவும் சாந்திராயண விரதங்கள்லாம் இருந்து நான் பார்த்ததில்லை. நான் இது வரைக்கும் வந்து யாரையுமே பார்த்ததில்லை, புக்கில் மட்டும்தான் சாமி பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா தலையை அடிச்சுட்டார். பாருங்க சாமி என் உடம்பை எப்படி வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்க. அவருக்கு கொஞ்சம் நல்லா வெயிட், பெரிய பாடி அவர். ஸோ சாப்பிட்டு இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்க. அவருக்கு ஒரு பெரிய கில்ட்டி வந்து போச்சு. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து அவர் நியமத்துக்கு கொண்டு வந்துட்டார். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன், மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தால் மட்டும்தான் சாப்பிடுவேன், மூங் தால் மட்டும் அப்படின்னு அவர் நியமத்துக்கு வந்துட்டார். அவர் சொன்னார் என்னென்னா, சாமி இதெல்லாம் நான் வந்து புக்கில் மட்டும்தான் சாமி படிச்சிருக்கேன். நீங்கள் எங்கேயாவது கேட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் முறையே தெரியாது. ஏன்னா எல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம் மச்சை. இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டோமே, புரிஞ்சா போதும் வேதாந்தத்துக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுத்திக்கிறது, விரதங்கள்லாம் இருக்கிறது. நம்ம தான் பாப்பமே இல்லையாங்க. தப்போபிக்கு க்ஷீண பாப்பானம், பாப்பமே இல்லை, அப்புறம் எங்கே க்ஷீணப்படுத்துறது தபஸ் பண்ணி. இந்த மூடுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது விரதங்கள்லே பெஸ்ட் விரதம் இந்த கிருச்சிர சாந்திராயணி விரதங்கள் அப்படின்னு. காயத்தை எல்லாத்தையும் சோஷணம் பண்ணக்கூடியது, உலர்த்தக்கூடியது அப்படின்னு சாஸ்திரத்தில் உத்தமமானதா இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் முடிக்கிறார். நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் நாராயண.